إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. ரமலானுடைய மாதத்தின் இரவு தொழுகைக்கு பிறகு அமர்ந்திருக்கின்றோம். நேற்று நாம் பார்த்தது படைத்த இறைவனை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? படைப்பாளன் அல்லாஹ், நம்முடைய எஜமானன், அவருடைய அடிமை நாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து எல்லாவற்றையும் படைத்து முடித்த பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதனாக படைத்தான். மண்ணிலிருந்து படைத்தான். மண்ணிலிருந்து படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு துணைவியை உண்டாக்கினான். அவருடைய விலா எலும்பிலிருந்து படைத்தான். படைப்பவர்களை அவனை மிகைக்க யாராலும் முடியாது. அவன்தான் அனைத்தையும் மிகைப்பவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்ததன் நோக்கம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அவர்களுக்கு வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தினான். எதற்காக? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அவனை யாரும் மிகைக்க முடியாது என்பதை அவனுடைய வல்லமையை காட்டுவதற்காக எப்படி மண்ணிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தானோ, அவருடைய விலா எலும்பிலிருந்து, ஆதமுடைய விலா எலும்பிலிருந்து எப்படி அல்லாஹ் அவருடைய துணையை படைத்தானோ, அதே போல ஆண் துணை இல்லாமல் மரியம் என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்து அவருடைய வயிற்றிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அத்தாட்சியாக வெளிப்படுத்தினான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய படைப்பை எப்படி துவங்குகிறான் என்பதை காட்டுவதற்காக நாடியவருக்கு ஆண் குழந்தை கொடுக்கிறான், நாடியவருக்கு பெண் குழந்தை கொடுக்கிறான், நாடியவர்களை மலடாக ஆக்கி விடுகிறான். இந்த மனித படைப்பில் உள்ள விஷயத்தில் கூட மனிதனால் அல்லாஹ்வை ஜெயிக்க முடியாது என்பதை காட்டுவதற்காக ஒரு மலடனாக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர்கள் என்னதான் மருத்துவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் அவர்களுக்கு எந்த வகையிலும் குழந்தை பிறக்காது. ஆகவே அவனை ஜெயிக்க யாராலும் முடியாது. அவனோடு போட்டி போட முடியாது. அவன் பலகீனமானவன், மனிதன் பலகீனமானவன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று பணிந்து அவன் அல்லாஹ்வின் பக்கமாக வர வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயாருக்கு நன்றி உள்ளவராக, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றி உள்ளவராக இருந்தார். அவர் நபியா ஆக்கப்பட்டு பல அத்தாட்சிகளை வெளிப்படுத்தி காட்டினார் அல்லாஹ்வுடைய உதவியோடு. களிமண்ணிலிருந்து பறவையை செய்து அது அல்லாஹ்வுடைய பேரில் ஊதிய உடனே அது பறவையாக மாறி பறந்தது. மண்ணறைக்குள் இருந்து 1000 வருடங்களுக்கு மேலாக மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன மனிதனை எழுப்பி காட்டினார் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி. இவ்வளவு அதிசயங்களை செய்து காட்டிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்ன வார்த்தை என்ன? இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது ஹாதா சிராத்தும் முஸ்தகீம். நிச்சயமாக அல்லாஹ்வே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், இதுதான் நேரான வழி என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார். ஆதமுடைய படைப்பையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பையும் பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம் ஹலக்கஹு மின் துராபின் சும்ம கால லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்விடத்தில் நிச்சயமா ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணத்தை போன்றது.
அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்தான். பின் குன் என்று சொன்னான், ஆகிவிட்டார். அதே போலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக குன் என்ற வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரை வயிற்றில் போட செய்தான். அதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை வெளிப்படுத்தினான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை ஒரே வார்த்தையில் செய்து முடிப்பவன். ஆகு என்றால் ஆகிவிடும். அப்ப அந்த படைப்பாளன் எதற்காக நம்மை படைத்தான்? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று. மனித படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி படைத்து இவ்வளவு காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதன் விரும்பினால் ஒரு துளி இந்திரியத்தை அவனால் தயாரிக்க முடியுமா? அவனுடைய உடம்பில் வடியக்கூடிய இந்திரியத்திலிருந்து ஒரே ஒரு அணுவை, உயிர் அணுவை மனிதனால் படைக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அதற்குண்டான ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. அந்த சக்தியை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவனுடைய உடம்பில் இருந்து அல்லாஹ் தான் வெளிப்படுத்துகிறான் அந்த விந்து துளியை. ஆனால் மனிதன் விரும்பினால் அதே போன்ற ஒரு விந்து துளி அந்த அணுக்களில் உள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் ஒரு தடவை விந்து வெளிப்படும் போது அதிலிருந்து கோடிக்கணக்கான அணுக்கள் வருகிறது. அந்த அணுவில் இருந்து ஒரு அணுவை கூட மனிதனால் படைக்க முடியாது. அதற்குண்டான ஆற்றல் அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷாஉ லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அவன்தான் கற்ப கோளறுகளில் தான் நாடியபடி உங்களை வடிவமைக்கிறான். அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி கற்ப கோளறுகளில் உங்களை வடிவமைக்கிறான். அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. அவன் யாவரை மிகைப்பவன், விவேகம் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் மிகைக்க கூடியவன். அவனை யாராலும் மிகைக்க முடியாது என்பது இந்த மனிதனாக படைக்கப்படக்கூடிய படைப்பிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு விளங்க வைக்கிறான். மனித படைப்பை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி உருவாக்குகிறோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதாவது நாம் மனிதனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஒரு இந்திரிய துளியாக பாதுகாத்து வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு அந்த இந்திரிய துளியை இரத்த கட்டியாக மாற்றுகிறோம். அந்த இரத்த கட்டியை ஒரு சதை துண்டாக மாற்றுகிறோம். அந்த சதை துண்டுக்குள் எலும்புகளை நாம் சேர்க்கிறோம். அந்த எலும்புகளுக்கு பிறகு அதனுள்ளே மாமிசத்தை நாம் சேர்க்கிறோம். அதன் பிறகு அவனை ஒரு மனித படைப்பாக ஆக்குகிறோம். இப்படி பல நிலைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைக்கிறான். படைத்து விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபதரல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். எனவே படைப்பாளர்களின் மிக்க அழகானவன் அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன். அவன் சாதாரணமானவன் கிடையாது, பெரும் பாக்கியமுடையவன். ஆகவே அந்த ரப்புக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கரையிலையும் சரி கடல்லையும் சரி உங்களை பாதுகாப்பாக பயணம் செய்ய வைக்கிறான். கடல்களில் கப்பலில் பயணம் செய்கிறீர்கள், கரைகளில் வாகனங்களில் பயணம் செய்கிறீர்கள். இப்படி கடலிலும் கரையிலும் உங்களுக்கு பயணத்தை உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். உணவு பொருட்களை அவன் உங்களுக்காக தந்திருக்கிறான். இன்னும் எல்லா படைப்பை விட ஆதமுடைய மக்களை நாம் தகுதியால் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இவனுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறதா சொல்றான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் மனிதனுக்கு கட்டுப்படுகிறது. மனிதனை எதிர்த்து நிற்பதில்லை. அது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால்தான் அது எதிர்த்து நிற்கும். ஒரு சுனாமி வருவதாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்ற வைத்த அல்லாஹ் தான் ஃபிரௌனை அழித்தான் கடலில். அவருடைய கட்டளையின் பேராலே அது நடந்தது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். கடலையும் இன்னும் கடலில் சுத்தி இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளையும் மனிதனுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறான், மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான்.
இவ்வளவையும் கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு நன்றி செலுத்து என்று நம்மிடம் கேட்கிறான். கொடுத்ததற்கு நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். உனக்காகத்தான் எல்லாத்தையும் படைத்தேங்கிறான். மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி ஹலககும் மா ஃபில் அர்லி ஜமீஆ சும்ம ஸ்தவா இல ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சபா ஸமாவாதி வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அந்த அல்லாஹ் எத்தகையவன் தெரியுமா? அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டிவிட்டு பின் வானத்தை படைக்க நாடி அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். உலகத்துல நமக்கு தெரிந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவையா இருந்தாலும் சரி, அனைத்தையும் அவன்தான் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகிறான். அப்ப அல்லாஹ்வை நாம் விளங்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. நம்மை பெரும் படைப்பாக, அதாவது உலகத்திலே மிகச்சிறந்த படைப்பாக, எல்லாவற்றையும் விட உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் படைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்காக கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை விட்டுவிட்டு என்னென்ன பொருட்களை வணங்குகிறார்களோ, எதற்கெல்லாம் நன்றி செலுத்துகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் வேற வேறு படைப்புகளுக்கு அல்லாஹ்வை விட்டுவிட்டு நன்றி செலுத்துகிறார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யகுலூன ஷையன் வஹும் யஅலகூன். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை அன்றி அவர்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள். உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் அவர்கள் படைக்க மாட்டார்கள். எவர்கள் படைக்க மாட்டார்கள்? இணை வைத்து வணங்கக்கூடிய சிலைகளோ அல்லது கற்பனை கடவுள்களோ அல்லாஹ் படைத்தது போல எந்த படைப்பையும் படைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் யார் யாரை கடவுள் என்று பூஜிக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் கற்பனை செய்து கடவுள் என்று நம்புகிறீர்களோ அவர்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர் இந்த பூமியில் யாரும் கிடையாது. அதை விளங்கிக் கொண்டு யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். அவர்தான் உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். அப்படிப்பட்ட படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படைத்து அவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் மனிதர்களில் பெரும்பாலானவர் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வகானல் இன்சான கஃபூரா, மனிதன் மிக்க நன்றி மறப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நன்றி மறப்பவனாக இருக்கிறான். பாருங்க, இவ்வளவு அழகான ஒரு படைப்பாக மனிதன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த மனிதனை கேவலப்படுத்திக் கொள்றான். எப்படி சொல்றான்? மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் சொல்லி இந்த மனிதனை தன்னைத்தானே கேவலப்படுத்திக் கொள்றான். இயற்கையாக உருவான படைப்புகள் நாம் எல்லாம், நம்மை படைப்பதற்கு என்ற சக்தியும் கிடையாது என்று குருட்டுத்தனமாக சிந்தனை செய்கிறான். இப்படி தன்னுடைய மனைவி இப்படி பேசுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உன்னை மண்ணிலிருந்து படைத்தேன், பின்பு நீரிலிருந்து படைத்தேன், உன்னை நான் தான் உருவாக்கினேன், நான் தான் உனக்கு மரணத்தை கொடுக்கிறேன் என்றெல்லாம் அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆனால் மனிதன் தன்னைத்தானே அல்லாஹ்வை அறியாதவன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவன், நன்றி கெட்ட மனிதனாக இருப்பவன், நன்றி மறப்பவன் என்ன சொல்லுகிறான்? நாம் குரங்கிலிருந்து வந்தோம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சொல்லிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை நம்மை அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொட்டிலாக ஆக்கி தந்திருக்கிறான். நம்மை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய இடமாக இந்த பூமியை தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலம் நஜஅலில் அர்ல கிஃபாத்தா, பூமியை
உங்களை அனைத்து இடம் தந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியானது உயிர் உள்ளவர்களுக்கும் இடம் கொடுக்கிறது, மரணித்தவர்களுக்கும் இடம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பூமியாக உங்களுக்கு இதை நாம் ஆக்கி தரவில்லையா? வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹத்தியும் வஅஸ்கைனாஹும் மாஅன் ஃபுராதா, அன்றியும் அதில் உயர்ந்த மலைகளை நாம் ஆக்கி தந்தோம். இந்த பூமியில உயர்ந்த மலைகளை உங்களுக்காக ஆக்கி தந்தோம், இனிமையான சுவையான நீரையும் உங்களுக்கு நாம் புகட்டினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மழை நீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இறக்கி வைக்கிறான். இந்த பூமியில வேற எங்கேயும் இது போன்ற ஒரு சுவையான நீரை நாம் உண்டாக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. பூமி உறிந்து விட்டால் திரும்ப அந்த தண்ணியை கொண்டு வர முடியுமா? மனிதனால் முடியாது. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீரின் மீது அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது என்று. நாம் குடிக்கின்ற சுவையான நீர் இருக்குது, அந்த நீரின் மீதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. நாடிய போது அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு நீரை இறக்கி வைக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த பூமியை சுத்தி உங்களுக்கு மலைகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம், உங்களுக்கு சுவையான நீரை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நமக்கு இந்த பூமியில நாம் எதையுமே கொண்டு வரல, இந்த பூமியில நாம் எதையும் கொண்டு வரவில்லை. நமக்காகவே அல்லாஹ் படைத்து நமக்காக இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இதை யார் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கொடுத்ததெல்லாம் யார் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். யார் யாரெல்லாம் பொய்ப்பிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அருளை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்களை பார்த்து கூறினார்கள், 7 வானங்களை எப்படி அடுக்கடுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அதில் சந்திரனையும் சூரியனையும் ஒளிவிளக்காக எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களுக்காக பூமியை எப்படி விரிப்பாக அமைத்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த பூமியில் உங்களுக்காக எவ்வளவு விசாலமான பாதைகளை அமைத்து வைத்திருக்கிறான், இதை நீங்கள் காணவில்லையா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உங்களுக்கு குழந்தை பேர்களை கொடுப்பான், உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான், தோட்டம் துறவங்களை கொடுப்பான் என்றெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து கூறுகிறார்கள், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை ஏன் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் என்று அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டாங்க, மீதி அத்தனை பேர் மறுத்தாங்க. கடைசியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துக்கு கட்டளையிட்டான், வானமே உன்னுடைய நீரை இறக்கிடு, பூமியை உனக்குள் இருக்கக்கூடிய நீரை வெளியே கொண்டு வா என்றான். இந்த நிலப்பரப்பு முழுவதும் நீரால் சூழப்பட்டது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத அழிச்சாட்டியக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள். பூமியில் நன்றி செலுத்தி வாழ்ந்த சில பேர்களை அல்லாஹ் கப்பலில் காப்பாற்றினான். அந்த சில பேருடைய வம்சாவளியில தான் நாமளும் இருக்கிறோம். அப்போ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நன்றி செலுத்தவில்லை என்றால் இந்த பூமியிலும் நமக்கு தண்டனை உண்டு, மறுமையில் தண்டனை உண்டு. நமக்கு வசிப்பதற்கு அமைதி தரமாக வீடுகளை அமைத்து கொடுத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இல்லங்களை அமைதி தரமாக ஆக்கி தந்திருக்கிறான். நிம்மதியாக இருப்பதற்கு, அமைதியாக இருப்பதற்கு உங்களுக்கு வீடுகளை அமைத்து தந்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? நீங்கள் இதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி வலஹு தீனு வாசிய
அப்ப கைரல்லாகி தத்தக்கூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் சிலைகளிடம் பயபக்தியோடு நடக்கிறார்களோ, மனிதர்களை கடவுளாக ஆக்கி கொண்டு அவர்களிடம் பயபக்தியாக நடக்கிறார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்க, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை, அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகள் உரித்தாக கூடியதாக இருக்கிறது. உண்மை இவ்வாறு இருக்கும்போது அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் பயந்து வழிபடுகிறீர்கள்? அல்லாஹ் அல்லாதவற்றையா பயபக்தியோடு வழிபடுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த பூமியில் உள்ளதையும் வானத்தில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொல்லிவிட்டு வழிபாடுகள் அனைத்தும் நன்றி செலுத்துவது, வழிபாடுவது, அல்லாஹ்வை பயபக்தியோடு வழிபடுவது அனைத்தும் எனக்கு மட்டுமே சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இப்படி உண்மை இருக்கும் போது, நான் தான் படைத்தேன் என்ற உண்மை உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் அல்லாதவற்றுக்கா பயபக்தியோடு வழிபடுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்போ உண்மையாகவே அல்லாஹ்வுக்கு நாம் பயந்து வழிபட வேண்டும். சூரா அன்-நிசாவுல ஃபர்ஸ்ட் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இத குத்துபா உரை நிகழ்த்தும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதாம இருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த வசனத்துடைய விளக்கம் தெரியாது. நமக்கு சொந்த பந்தங்களை, உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ். நம்முடைய உறவு முறை எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து ஆரம்பிக்குது. இந்த உறவு முறைகளை எப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தான், அதை எப்படியெல்லாம் பேண வேண்டும், அல்லாஹ்வுக்கு எப்படி அஞ்ச வேண்டும், அஞ்சி வழிபட வேண்டும் என்ற அந்த ஒரே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால இந்த குத்துபா உரை நிகழ்த்தும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த வசனத்தை ஓதுவாங்க. யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا என்ற வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து சொல்லுகிறான், மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களையும் ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்தான். ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து படைக்கப்பட்டவர்களா நீங்கள் அத்தனை பேரும். அந்த ஒரு ஆன்மாவில் இருந்து அவருடைய மனைவியை அவன் படைத்தான். பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேகமான ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தினான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டுதான் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய உரிமைகளை கேட்டுக் கொள்கிறீர்கள். தாய் யாரு, தகப்பன் யாரு, மாமன் யாரு, மச்சான் யாரு, அக்கா யாரு, தங்கச்சி யாரு, மனைவி யாரு என்ற உரிமைகளை அவனை வைத்துதான் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அவன்தான் உங்களுக்கு இதையெல்லாம் வழிகாட்டினான். ஆகவே அந்த இரத்த கலப்புடைய உறவுகளை துண்டிக்கக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வை நாம் அஞ்ச வேண்டும், அவனுக்கு மட்டுமே பயபக்தியை வெளிப்படுத்த வேண்டும், அவனுக்கு மட்டுமே பயபக்தியோடு வழிபட வேண்டும். இந்த பூமியில நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி, அருந்தக்கூடிய நீராக இருந்தாலும் சரி, இன்னும் உலகத்தில் உள்ள எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை பாக்கியமும் அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. அவன் அல்லாமல் எதுவும் கிடைக்காது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், மேலும் எந்த நிஅமத்தான பாக்கியம் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பூமியில் அனுபவிக்கக்கூடிய எந்த நிஅமத்தாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வந்தது. அப்ப இவ்வளவு அனுபவித்துக் கொண்டுதானே அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் மனிதன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். வ இன்னஹு அலா தாலிக லஷஹீத், அவனே இதற்கு சாட்சியாக இருக்கிறான்.
மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான், அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். அப்ப இந்த பாக்கியம் யாருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ அவர் மிகப்பெரிய அருளுக்குரியவர், அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர். அப்ப அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து அவனுடைய அருளுக்குரியவளாக நம்மை ஆக்கி வைத்து நோன்பு காலத்தில் நோன்பு வைப்பதற்கும், எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுவதற்கும், அவனை பயந்து கட்டுப்பட்டு நடப்பதற்கும் நான் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது, எவ்வளவு பெரிய அருள் இது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை விளங்கிக் கொண்டு யார் யாரெல்லாம் நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுவல் இன்சானு மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், மனிதனே கொடையாளனான உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மயக்கி விட்டது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். உன்னை மயக்கியது எதுப்பா? நீ எப்படி நன்றி செலுத்தாம இருக்கிற அப்படின்னு மனிதனை பார்த்து ஆச்சரியமாக அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு பெரிய கொடையாளி அவன். அப்போ அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடியவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். ஏனென்றால் உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்களை அல்லாஹ் நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறான். அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லதுல் ஃபல்லின் அலன்னாசி வலாகின்ன அக்ஸரன்னாசி லா யஸ்குரூன், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது அருளுடையவனாக இருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் மீதும் அவன் அருளுடையவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலான பேர் நன்றி செலுத்துவதில்லை, பெரும்பாலான பேர் நன்றி செலுத்துவதில்லை. அப்ப அவங்கெல்லாம் நரகத்தில் தான் போவாங்க. அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். ஏனென்றால் நன்றி செலுத்தக்கூடிய கூட்டமாக நம்மை ஆக்கியிருக்கிறான். அவனுக்கென்று நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதிகமாக அவனுக்கு நன்றி செலுத்துவோம், அவனை வணங்கி வழிபடுவோம். எப்போது வரை? மரணம் வரும் வரை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம். உண்மையான இரட்சகனான அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்பதால், அவனுக்கு நன்றி செலுத்துவதால் இந்த உலகத்துக்கு பிறகு இன்னொரு உலகம் நமக்காக காத்திருக்கிறது. அதுதான் மரணமில்லாத சொர்க்க வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். கொடுத்த அருளுக்கு நன்றி செலுத்துவோம், கொடுக்க போகிற அருளுக்கும் நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. உண்மையாக நிரந்தரமான அந்த சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அனைவரையும் மன்னித்து அதற்குள் நுழைய செய்வானாக. நிரந்தரமாக வாழக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.